ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க, உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடணும். ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போனா கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர். ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு. கேன்சர் ஏன் வருதுங்க? கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்லை விட அது 7 மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு எனர்ஜி வேணும். அப்ப கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம பண்ணணும்? இத்தனை காலமாக இந்தியாவில் பாரதத்தில் விரதம் இருந்தோம். 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தா, எல்லா உடம்புலையுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலையுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறுது. சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அது ஒளிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இத்தனை காலமா நாம் என்ன பண்ணோம்? செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்தா செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா, 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல, நாம விரதத்தை விட்டாச்சு. சார், இந்த வீடியோல சொல்ற மாதிரி ஃபாஸ்டிங் எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்களா சார்? ஃபாஸ்டிங் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் அப்ரோச்லேருந்து கரெக்டுங்க. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இப்போது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக வந்து ஆட்டோஃபேஜிங்கிற ஒரு மெக்கானிசம் போயிட்டு நம்ம செல்கள் உண்ணாத நிலையில் வந்து நம்மளுடைய செல்களுக்குள்ளே இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுனால கேன்சர் உருவாகிற தன்மை கண்டிப்பாக கம்மியாகும். ஆனால் கேன்சருங்கிற ஒரு நோயாளி ஒரு கேன்சரோட வரும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபாஸ்டிங் கொடுக்க முடியுமாங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமான விஷயம் கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்தாப்புல இருக்கும். இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து முதல்ல இந்த கேன்சர்னால ரொம்ப இமாசியேட்டடாக இருப்பாங்க, கெக்கெக்சியான்னு சொல்லுவாங்க, கேன்சர் கெக்கெக்சியா, அப்போ ரொம்ப வீக்னஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் அவங்க பிஎம்ஐயே கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் லோ கேலரியில் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 500 to 800 கிலோ கேலரிஸ் பேஸ் பண்ணி ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸை டாமினேட் பண்ணி கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற ஒரு டயட் கொடுப்போம் நம்மளோட ஹாஸ்பிட்டலில். வேற இப்போ பேஷண்ட் ஒபீஸாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கிறாங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக வந்து இந்த மெட்டபாலிசம், ஏன்னா அந்த ஒபிசிட்டியே ஒரு கேன்சருக்கான ட்ரிகர். அப்போ நம்ம வெளியே பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு நீங்கள் வெளியே ஃபிட்டாக இருக்கிறதோட அர்த்தம் இது அப்படி கிடையாது, உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஃபிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு உறுப்புகளுக்கு மேலேயும் வந்து நம்மளுடைய கொழுப்பு சத்து வந்து படியும், விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட கல்லீரலுக்கு மேலே இருந்தால் ஃபேட்டி லிவர், பேன்கிரியாஸ்க்கு மேலே இருந்தால் டயபெட்டிஸ். ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஃபேட்டை கரைக்கிறதுக்கு உபவாசம், அதாவது ஃபாஸ்டிங் மாதிரியான கண்டிஷன்ஸ் டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பேஷண்ட்ஸோட தன்மையை பொறுத்து நம்ம வந்து ஆராய்ந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் கொடுக்கலாம். டெஃபினெட்லி ஃபாஸ்டிங் ஒரு பியூர் தான், பட் வந்து ஒருத்தவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ ப்ரிவென்டிவ்ல கண்டிப்பாக நான் ஃபாஸ்டிங் பண்ணலாம்.